இங்கு பெட்டிங் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்தை மட்டுமே பொருந்தும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் இஸ் 2.0 கேரளா லாட்ரி. 23/6/24 ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 657க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22/6/24 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பா 251. சரிங்களா நண்பா, இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போலில் பார்த்தீங்கன்னா 8-1 கொடுத்துருந்தோம் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வின்னிங் நண்பா. சரிங்களா, ஒரு ஆல் போர்டு வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7-4 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 7ங்கிறது வந்து பவரில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அது பவரில் 2 தான் வந்துச்சு. நம்ம 7 வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது 7 வரல, பவரில் 2 வந்துச்சு. ஆனால் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் பவரில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி பவரில் 2 வந்துச்சு நண்பா. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8-9 கொடுத்துருந்தோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 0-6 பவரில் 5 வரும்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பவரில் 5 வந்துச்சு. பட் போர்டு மாதிரி வந்துச்சு நண்பா. இதுதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த 1 வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்துருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா பி போர்டில் வச்சுருக்கோம் நண்பா. அதனால் இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் அந்த சி போர்டில் வச்ச சைபர் வந்து பவரில் 5 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 5 வந்துச்சு. பட் அது பி போர்டில் வந்துருச்சு. நம்ம எடுத்த கெஸ்ஸிங் பக்காவாக எடுத்திருந்தோம். பட் பவரில் மிஸ் ஆகிடுச்சு. பட் போர்டு மாதிரி வச்சுருக்கோம் நண்பா. அதே மாதிரி நம்ம பாக்ஸில் பார்த்திங்கன்னா 451 கொடுத்துருந்தேன். 451 வந்து பிசி பாஸ். பட் நம்ம அந்த 2 கொடுக்கறனால ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம மிஸ் பண்ணுறோம் நண்பா. இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு அருமையான வின்னிங்காக இருந்திருக்கும். நம்ம எடுத்த வின்னிங்லாம் பவரில் இப்படி தான் மிஸ் ஆகிட்டே இருக்கு நண்பா. இல்லாட்டி ஒரு நல்ல வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வின்னிங் கொடுப்போம், நம்மளாலே கொடுக்க முடியும் நண்பா. பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் என்ன மாதிரி பேட்டர்ன் வருதுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா கன்ஃபார்ம் நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியும். பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. பட் பேட்டர்ன் மட்டும் ஒவ்வொரு நாள் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒன்று தான் பார்த்துக்கலாம். சரி வாங்க நண்பா, நம்ம 23/6க்கான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். 23/6க்கு நம்ம கெஸ்ஸிங் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல் போலில் 7-6 கொடுக்குறோம் நண்பா. இதான் நமக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7-6 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நண்பா 1-7-5 ஒரு வேளை பவரில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் எது எப்படி வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2-6-8 நண்பா. சரிங்களா, இது நம்ம பி போர்டுக்கான கெஸ்ஸிங். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2-6-8 தான் நம்ம பி போர்டு கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா 9-4 நண்பா. சரிங்களா, சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 9-4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான 2-3 கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏபிபிசி ஏசிக்கான 2-3 கெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா 68, 78, 58, 79, 74, 29, 24, 69, 89,
84 75 54 நண்பா. சரிங்களா, இதுதான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங். இதில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, என்ன ஃபுல்லாக என்னோடய கெஸ்ஸிங்கில் வர கொடுத்துருக்கேன். இது எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா நண்பா, உங்கள் கெஸ்ஸிங் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் ஏதாவது மாற்றி உங்கள் நம்ம விருப்பப்படுற நம்பர் எடுத்து ப்ளே பண்ண விருப்பம் இருந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, ஏன்னா நேற்று நான் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1 5ன்னு கொடுத்தேன், போர்டு மாற்றி வச்சுட்டேன். அதை நீங்கள் எடுத்து சேம் பிசியிலேயே 51 வச்சுருந்தா ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும். நான் அந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது மாற்றி ப்ளே பண்ணுவோம், தாராளமாக எடுத்து மாற்றி ப்ளே பண்ணுங்கள், ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 169 164 769 569 564 589 584 184. சரிங்க நண்பா, இதுதான் நம்ம ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங். இது நான் வந்து எனக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் போர்டில் வேறு ஏதாவது மாற்றி ப்ளே பண்ண முடிஞ்சாலும் மாற்றி ப்ளே பண்ணுங்கள். சரிங்க நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்துக்கலாம். பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 189 684 764 நண்பா. சரிங்களா, இதுதான் பெஸ்ட்டு பாக்ஸ்க்கான நம்பர். அப்புறம் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபாலோயிங் நம்பர் 77 இருக்குது, மறந்துடாதீங்க. வாய்ப்பு இருக்குது, டபுள்ஸ் இன்னும் வரலை, டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா நண்பா, அது 74ஆகவே இருக்கலாம். ஸ்டாப் பண்ணி ஒரு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு அடுத்த நாளுக்கு ட்ரான் ஆகுதுன்னா 775 ஒரு நாளைக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து விட்றாதீங்க, வரலன்னு விட்றாதீங்க நண்பா. சரிங்களா, கன்ஃபார்ம் வரும், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம இப்போ கொடுத்த 3 நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, அதை நான் திருப்பி வச்சு தான் கொடுத்துருந்தேன். அதில் அழகாக ஒரு வின்னிங் வந்துருச்சு. திருப்பி வரும் 77 மட்டும்தான் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் வரும், மிஸ் பண்ணிடுறீங்க நண்பா. சரிங்களா, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க நண்பா, தேங்க்யூ.